ஸ்ட்ரைட்டா போனா ரிங் ரோட் நீங்க இல்லை கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போகன்றான். கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போயிட்டு திரும்பவுமா கொஞ்சம் பண்ணி வேணும் வீடியோ. இல்ல நேத்து நைட்டே நீ காலம்பு சுத்திட்டே இருக்கு. இந்த ஊரை எல்லாமே எடுக்கணும்னு இருக்கு. இதெல்லாம் வந்து நல்லது பாருங்க. ஏரியா எப்படி இருக்கு பாருங்க. அதான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஏரி எப்படி சொன்னா அதுக்கு மாட்டேனா எப்படி இருந்தால் அவுட்டர் ரிங் ரோடு வந்துடும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. மணி இப்போ எப்படி பார்த்தா 9 மணிக்கு வீட்டில் இருப்போம். அவ்வளோதான் நான் போட்டுட்டேன். எல்லாம் உனக்காக இந்த உடல் உயிர் ஊட்டி இருப்பது உனக்காக. 2 லெஃப்ட். இப்போ 2 போயிட்டு அப்ப நீ நம்ம ஏரியாடா. மாசம் நீ என்ன போயிச்சு நிதி புடிச்சத போடல. நான் லெஃப்ட்ல வீடு பாருங்க. இப்போ பா இந்த வீடு பாரு. அம்மாய் வீடு போய் கிடாது. இப்போ குட்டி அம்மாய் வீடோட ஃபுல் ஃப்ளோர் வந்து கம்மி. ஆனால் லுக் அண்ட் ஃபீல் அப்படி இருக்கு. இது யாரு நம்ம கொஞ்சம் வெளியில ஹைவேஸ் போனதுக்கு அப்புறம் விளையாடலாம். சரியா? யார் வீடு அது? அந்த வீடு ஒன்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறது சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அம்புடா சூப்பரா இருக்கு. பயங்கரமான அம்பு பார்த்தோம். கீழே இடுக்குமான்னு சரி அப்படியே பாட்டு பேசிட்டுமா? இந்த வண்டி இருக்கு. சரி வெளியில அந்த சைடு மெயின் ரோட் போறோம். அந்த மெயின் ரோட்னா அங்க உண்மை மெயின் ரோட்னா இன்னொரு பெரிய லெஃப்ட் ஹைவேஸ். ரைட் ரோட்வேஸ்ல ஹைவேஸ் சோஷியல் ஹைவேஸ் ஸ்டேட் ஹைவேஸ். அதே மாதிரி தான் இப்படி போ. இது இந்த வழியா வித்யாநகர் ஆசை. இப்படி போணும். இப்படி தான் போணும். இப்படி போனானா நான் பெங்களூர் பார்க்க முடியும். ரைட் ரைட்டா? நல்லா தூங்கிடும். நாளைக்கு காலையில ஒரு கொப்பு. விஷால் ஃபிலிம் போறோம். ஓ கௌரி கொப்பல். நான் ரிப்பேர் பண்ணி அடுப்பே இல்லை. அவ்வளோதான் ஒன்றும் பெரிய இல்லை. கௌரி கொப்பல் கரெக்ட். அதான் சொல்கிறேன். கேட்டாச்சு இந்த ரைட். அப்ப நீ விஷால் வழியா இல்லையா? இது பெங்களூரில் வர்த்தூர்னு ஒன்று. வர்த்தூர் கோடி இந்த மாதிரி இருக்குது ஏரியாவில். இது பெங்களூர்னா நம்பலால. இல்ல பெங்களூர்ல கொஞ்சம் கலீஜா. ஆக்சுவலி பெங்களூர் கொஞ்சம் கலீஜாவே இருக்கும். ஆசம் நல்லா இருக்கும். தூய் பேச மாட்டேன். நடிக்காத. நான் தூ பேச மாட்டேன். கிளீனா இருக்குல ஊரு. நல்லா 100 மடங்கு விஷால உன்ன எல்லாமே சிமெண்ட் ரோட் போட்டு. அது பரவாயில்ல. ரோட் நல்லா இருக்கு. அதான் சொல்றேன். எல்லாம் சிமெண்ட் ரோட் போட்டு நான் பட்டு முட்டை போடுறேன். நிறைய கடைங்க இருக்கு. எல்லா இடத்துலயும் எல்லாமே இருக்கு. ஆக்சஸ் இதுதான் அப்பாவோட ஃபர்ஸ்ட் இயர் இது பண்ணுவாங்க. என்ன இருக்கா? ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் சரி 10ஆம் நாள் 10ஆம் பாட்டுக்கு தான் பண்ணோம். அண்ணே எங்கள் அப்பாவுக்கு 10வது நாளுக்கு தான் பண்ணோம். இதான் பண்ணேன். வரும் இங்கே தான் இஸ்கான் வரும். அப்போல்லாம் இங்கே ஒன்றுமே இருக்காது. இது வண்டி ஓட்டிட்டு நான் ஆக்சுவலாக அந்த ஸ்பீட் பிரேக்கர் சொல்லு வர்ணி. நீ பாஸ் பண்ணா நீரே ஓடி சொல்லு. கொஞ்ச நேரம் நான் அந்த பக்கம் போய் விளையாடலாம்னு சொன்னேன். அந்த பக்கமா நீரே பாஸ் சொல்லு. சொல்லலாம் வர்ணி. கொஞ்சம் ஹைவேஸ் போய் விளையாடலாம். வெயிட் பண்ணு. நீ தீபிச்சுக்குவாவே உங்க கூட விளையாடுவா. வெயிட் பண்ணு. இதெல்லாம் ஸ்கூல் முடிச்சிட்டு நடந்து இது சைக்கிள்ல வர. இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. இதா ஜி பாப்பா இது பண்ணி தான். நான் இங்க தான அப்பா கிட்ட 10th டேல இங்க 10th டேக்கு தான் பண்ணோம். இதான் பண்ணேன். ஆமா பெரிய ஹால்ல இருக்கு பண்ணோம். இங்க தான் அப்பா இந்த உள்ளார தான் தீப் போடுறோம். இப்போ எப்படிடா லெஃப்ட் எடுத்துருவா? லெஃப்ட் எடுத்து. ஓகே நான் தெரிஞ்சிருச்சு. நான் போறேன். அந்த விநாயகர் கோவில் இருக்குல்ல ஹவுசிங் போர்ட்ல அங்க இருந்து ரிங் ரோட் ஜாயின் ஆயிடலாம். பண்ணிடலாம். இப்போ நான் கிளம்பிட்டேன். அப்போ இல்லைண்ணா நீங்க இல்ல. ஆனால் இருந்தேங்க ஸ்ட்ரெயிட்டாக 10th வரைக்கும் இருந்தேன். 10th வரைக்கும் இல்லைண்ணா நீங்க. ஆனால் ஆக்சுவலாக ரொம்ப கூட இருந்து சப்போர்ட்டிவாக இருந்தது பெரியப்பா பெரியம்மா. நீ இல்லை பெரியம்மாவும் நினைக்கிறேன் ரிட்டையர் ஆயிருந்தாங்க இல்லையா? ஆமாம் பெரியப்பா மாமி கண்ண மாமா சகிதா மாமி அசிரண்ணா. இல்லை கூட ரொம்ப நாள் இருந்தது பெரியப்பா தான் இருந்தார். ஜெய பெரியம்மா இல்லை வெறும் பெரியப்பா நினைக்கிறேன். இல்லை பெரியப்பா 2 பேர். பெரியம்மா அப்போ தான் ரிட்டையர் ஆயிருந்தாங்க. பெரியப்பா தான் பாவம் அந்த டைம்ல அம்மா கூட எல்லாம் இருந்து. இங்கே லெஃப்ட் எடுத்துருவாடா? லெஃப்ட்டில் ரைட் எடுத்துருவா? இல்லை இது லெஃப்ட் ரிங் ரோட் போய்டும். அதுதான் ரைட்டோ தான் போவோம். ரைட் ஹவுசிங் போர்ட். சரி ஓகே போங்க. இதுதான் பிள்ளையார் கோவில் ரோட்ரா? இது இது எப்படி போகலான்னு பார்த்தேன்.
பார்த்தபடி ஆகண்டாது 16 கிராஸ் பேரவா போயிடு இந்த ஊர்ல மட்டும் வேலை செஞ்சுட்டு அருந்தாசூர் வழியா போறியா நான் கஷ்டம் திரும்புமா பேக் டோர் உள்ள அது சரி, சரி பின்னாடி வழியா அருந்தாசூர் பார்த்த போறியா இல்லையே அவர்தான் சொல்றாரு பெங்களூர் அளவுக்கு இருக்குங்கறாரு தீபோ காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப கம்மி தான். கம்மி அதாவது வாடகை எல்லாம் கம்மி, வீடு வாங்குறீங்கன்னா ஜாஸ்தி, காய்கறிகள் பலசர சாமான்கள் அதெல்லாம் கம்மி தான். அதான் சொல்றேன். இன்னொன்று கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான என்விரான்மெண்ட். நம்மளுக்கு வேலை இல்லைன்னா இங்கே இருக்கலாம். வேலை எல்லாமே கொஞ்சம் கொடுத்தா நம்ம பண்ணலாம். ஜாப் கிடைச்சு நீங்க வந்தா ராஜா வாழ்க்கை நம்புவீங்களான்னு தெரியல. நான் ஜிம்மு போன இடம் அதுதான். இது அங்க இதுக்கு ஆப்போசிட். சரியா இது வந்து அந்த லெஃப்ட் அது எடுத்து ஒரே ஒரு காற்றுல இல்லை பஜ்ஜி போட்டு போடுறது இன்னும் இருக்கண்டா அவன் இந்த ஊர்ல மட்டும் ஏன் இந்த கலர் பேப்பர் சுத்தி சுத்தி மாலை கட்டுறாங்க? ஆமா அவருக்கு என்ன அது இந்த ஸ்கூல் டே எல்லாம் நடக்கும் பண்ணி இப்ப அதெல்லாம் என்ன இல்ல சூப்பரா வந்து கலர் பேப்பர் சுத்த ஏய் ஒரு ஊர் இந்தியா இருக்க இவரு யாரு இவர் எனக்கு இது எடுத்தார் இண்டஸ்ட்ரியல் ரிசோர்ஸ் எடுத்தார். பேர் மட்டும் போச்சு அரிகோடான்னு நினைக்கிறேன் ஒரு பேர். ஆனா இங்க இந்த மரம் நினைக்கிறேன், இங்க ஒரு மரம் இருந்தது, இங்க அடிச்ச பால் வந்து அப்ப கிளாஸ் ரூம்குள்ள போச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த மரம்லாம் பழைய மரம் இதெல்லாம் விக்கெட்டா வச்சிருந்தோம், கிளாஸ் ரூமுக்குலாம் போகும் பால். இங்க இருந்து அங்க அடிப்போம். அரவிந்த் ஹை ஸ்கூல் இந்த மரம் இருக்குல்ல, இந்த மரம்லாம் ரொம்ப பழசு. அது தீபா ஹெச்எம் பிரின்சிபல். ஆமா தீபா இந்த பார்த்தா நம்ம இந்த ஊர்ல தான் வெங்காய கீரை காய்கறிகள் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பால் நல்லா இருக்கும். பலசர சாமான்கள் எல்லாமே விளைச்சல் நிறையா இருக்கிறதுனால செலவு வந்து சித்தி சொல்லுவாங்க ரொம்ப மினிமம் இதுலேயே ஓட்டுவாங்க. சித்திட்டு கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க. ஒரு 50,000 சேலரி இருந்தால் இங்கே ஓட்ட முடியுமா? அண்ணே ராஜ வாழ்க்கை. சொந்த வீடு இருந்துச்சுன்னா மட்டும் வேற ராஜ வாழ்க்கை. அதாவது அதான் அவர் சொல்றாரு சொந்த வீடு கவர்மெண்ட் ஜாப் இல்ல கவர்மெண்ட் ஜாப்னு விடுங்க. 50,000 சேலரியே இருந்தா பிளஸ் அண்ணே 10,000 ரூபாய் இருந்து பார்த்தது போறோம். ராஜா ராஜ வாழ்க்கை 10,000 ரூபாய் இருந்தாலே போறோம். என்னன்னா நீங்க சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஃபாரின் ட்ரிப் அடிக்கணும்னு நினைக்க முடியாது. அது பண்ணலாம். இப்போ ஃபாரின் ட்ரிப் அடிக்கலன்னா 50,000 கூட அடிக்க முடியாது. ஈஸியாக இல்ல அடிக்கலாம். இப்போ யூரோப்லாம் போனோம்னா கொஞ்சம் அதிகமாக அது கொஞ்சம் 1 இயர் சேர்த்து வச்சு அப்படி போகணும். 1 lakh வந்துச்சுன்னு வைங்கண்ணே, அப்படின்னா நீங்க பெங்களூர்ல நம்ம எல்லாம் வாழ்ற சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். எப்படி தீபுஜப்பா நீ பாஸ்வேர்ட் சொல்லு. இருடா விளையாடலாம்டா. நான் சொன்னது நீ அவசரம் பண்ணா தீபுஜப்பா என்ன கேட்க மாட்டேங்குது. இப்போ சார் மேலே போகணும். தீபுஜப்பா பாஸ்வேர்ட் என்ன நீ சொல்லு. என்ன சொல்ற பாஸ்வேர்ட் வேர்ட் பில்டிங் எல்லாம் பாஸ்வேர்ட்னு சொல்லுவாங்க. பாஸ்வேர்டா? சரி பாஸ்வேர்ட். நீ என்ன வேர்ட் இல்ல வேர்டிங் நம்ம வேர்ட் பில்டிங் விளையாடுவோம்ல. ஒரு வேர்டு சொன்னா முடியிற லெட்டர்ல இன்னொரு அதுதான் பாஸ்வேர்டுங்கறேன் நான். வேர்டே பாஸ்வேர்ட்னு சொல்றேன். டீல சொல்லு. சரி சரி நீ டி தான் நீ டீல சொல்லு. சரி சரி பாஸ்வேர்ட்னு சொல்றா நீ டீல சொல்லு. சரி டீல சொல்லு. டி ஃபார் டைனோசர். வா சித்தப்பா